Hello guys, welcome to Nandi Castle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா எவ்ரிடே go Smoky Eye tutorial தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துறலாம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம eyelid மேல நம்ம concealer தான் அப்ளை பண்ண போறோம். சோ கொஞ்சமா உங்க கிட்ட இருக்கிற concealer எடுத்து உங்க eyelid மேலயும் கீழேயும் அத நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அத அப்படியே வந்து நல்லா ஈவனா ஸ்மட்ச் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து கன்சீலருக்கு மேலே ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு தான் செட் பண்ண போகிறோம். நான் இங்கே மேக் காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன காம்பேக்ட் பவுடர் இருக்கோ அதை எடுத்து நல்லா வந்து ஃபுல்லாக அந்த கன்சீலருக்கு மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பவுட்ரு வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருக்கிற காஜல் எடுத்து அதை வந்து உங்கள் ஐ லிட்டுக்கு மேலே நல்லா வந்து ஸ்க்ரிபிள் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதை வச்சு நல்லா ஸ்க்ரிபிள் பண்ணதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருக்கிற பட்ஸை எடுத்து அதை வந்து ஈவனாக எந்த ஹார்ஷ் லைன்ஸும் தெரியாத அளவுக்கு நல்லா வந்து ஸ்மூதன் பண்ணுற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மோக்கி ஐ டியூட்டோரியலில் வந்து பிளெண்டிங் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எவ்வளோக்கு அளவு பிளெண்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அது அழகாக ஸ்மோக்கியான ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்கும். முக்கியமாக எங்கேயுமே எண்ட்லேயும் சரி ஸ்டார்டிங்லேயும் சரி ஹார்ஷ் லைன்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து ஐலிட் கிட்ட வந்து போக வேண்டாம். இந்த மாதிரி எண்டில் வந்துட்டு நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப வந்து டார்க்காக கொடுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அந்த லுக்கும் ரொம்ப அழகாக வரும். இப்போ நான் யூஸ் பண்ண அதே காஜல் எடுத்து அடுத்து என்னோடய கீழே இருக்கிற வாட்டர் லைனை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மிட்லேருந்து எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்னர் கார்னர்ஸ்க்கு வந்து போகாதீங்க. இப்போ அடுத்து வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஐஷேடோ பேலட்டில் ஒரு லைட் ப்ரௌன் இல்லைனா டார்க் ப்ரௌன் எடுத்து உங்களோட டிரான்சிஷன் ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணி இந்த காஜலோடு சேர்த்து பிளெண்ட் பண்ணுங்கள். அந்த காஜலும் நம்ம அப்ளை பண்ணுற ஐஷேடோவும் ஒன்றுக்கு ஒன்று தனித்தனியாக தெரியாத மாதிரி சேர்த்து வச்சு ரெண்டுமே வந்து ஈக்குவலாக பிளெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இதில் நம்ம அந்த காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணோம்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பே. அப்போ தான் நம்ம அதுக்கு மேலே அப்ளை பண்ணுற பவுடர் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நம்மளுடைய க்ரீஸ் ட்ரெயினில் போய் எதுவுமே செட்டில் ஆகாமல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி வேணும்னா அதே மாதிரி காஜல் எடுத்து மறுபடியும் ஸ்க்ரிபிள் பண்ணி மறுபடியும் ஒன்றோட ஒன்று சேர்த்து நல்லா ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். பட் டெய்லி கோ டு கோ லுக்குக்கு எனக்கு வந்து இந்த இன்டென்சிட்டி போதும். ஸோ நான் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப், அதே காஜல் எடுத்து உங்களுடைய அப்பர் வாட்டர் லைனை வந்து நல்லா எங்கேயுமே கேப் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா டார்க்காக அழகாக தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்கள்கிட்ட இருக்கிற மஸ்கரா எடுத்து நம்மளுடைய அப்பர் லேஷஸ்லேயும் லோவர் லேஷஸ்லேயும் நல்லா ஈவனாக நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி அந்த பாண்ட் வச்சு நல்லா வந்து அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
இந்த ஸ்மோக்கி லுக்குக்கு வந்து நீங்கள் மேலே வந்து ஐலைனர் எதுவுமே வந்து அப்ளை பண்ணக்கூடாது. இந்த லுக் வந்து உங்களுக்கு எத்னிக்கோடவும் சேரும், வெஸ்டர்னோடவும் சேரும். இது வந்து நீங்கள் டெய்லி கூட வேர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் 3 மினிட்ஸ்லேயே க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.